வல்லவபுரத்துல அதிசயம் ஒன்று இருந்துச்சு. அங்க மழை பெஞ்சதுனாலும் மின்னல் மின்னுனாலும் ஏன் புயலே அடிச்சா கூட வானவில் மட்டும் வரவே மாட்டேங்குது. பெரியவங்களுக்கும் என்னன்னே தெரியல, பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா குழந்தைங்க எப்படி இருக்க முடியாதுல்ல. அதனால கண்ணனும் மீனாவும் அதை தேடிய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணம் எங்க எப்படி முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசா பாருங்க. ஒரு நாள் காலையில மழை பெஞ்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த கண்ணனும் மீனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்ணா, பக்கத்து ஊர்ல இருந்து எங்க மாமா ஒருத்தர் வந்திருந்தாரு. அங்க மழை பெஞ்சதுக்கு அப்புறமா வானவில் எவ்வளோ அழகா இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா. ஆனா நம்மளுக்கு மட்டும் ஏன் வானவில் வரமாட்டேங்குது, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறா. கண்ணனும், எனக்கும் தெரியல மீனு, பெரியவங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, வா நாம தேடி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். கண்ணா, பெரியவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்டா, நம்மளெல்லாம் திட்டுவாங்க. மீனு, நீ இப்படியே பயந்துகிட்டு இருந்தனா உன்னோட கேள்விக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. வா நம்ம போலாம் அப்படின்னு கண்ணன் கூப்பிட்டு இருந்த நேரம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போற மாதிரி ஒரு மின்னுற பட்டாம்பூச்சி இவங்க முன்னாடி பறந்துகிட்டு இருந்தது. கண்ணனுக்கும் மீனாவுக்கும் மின்னுற பட்டாம்பூச்சியை பார்க்கறதே ஆச்சரியமா இருந்தது. அதனால கம்முன்னு அதை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. அது காட்டினோட அடர்ந்த பகுதிக்குள்ள இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துருச்சு. அப்படி பறந்து வந்த பட்டாம்பூச்சி தங்க நிறத்துல இருக்க ஒரு கொம்பு மேல உட்கார்ந்தது. அந்த கொம்புக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? அழகான ஆனா இப்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யூனிகார்ன். கண்ணனும் அந்த யூனிகார்ன் சோகமா உட்கார்ந்து இருந்ததை கவனிச்சுட்டு யூனிகார்னை கூப்பிடுறான். அதுக்கு ஒரே ஆச்சரியம், காட்டுக்குள்ள குழந்தைங்க நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு அது கேக்குது. அவங்க ரெண்டு பேரும் பறந்துகிட்டு இருந்த அந்த மின்ன பட்டாம்பூச்சியை கை காமிச்சாங்க. இவன் வேலை தானே அது அப்படின்ட்டு தன்னோட கதைய சொல்லுது. உங்க ஊர்ல வானவில் இல்லை தானே, அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா இந்த வனத்தோட தேவதைக்கும் எனக்கும் சண்டை. நானும் வானவில்லோட காவலன், அதுவோ வனத்தின் காவல் தேவதை. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ மனுஷங்களுக்கு எதையுமே ரசிக்க தெரியாது, அவங்களுக்கெல்லாம் வானவில்லும் இயற்கையும் தேவையே இல்லை அப்படின்னு வனதேவதை சொல்லுச்சு. நானும் மனுஷங்களுக்கு ஆதரவா பேசினேன். அதனால கோபத்துல வனதேவதை என்னோட வானவில் இருக்கிற 7 வண்ணங்களையும் இந்த காட்டுல எடுத்து ஒழிச்சு வச்சிருச்சு. என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சோகமா சொல்லுது. கவலைப்படாதீங்க யூனிகார்ன், நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அது எங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்ணனும் மீனாவும். தெரியல, ஆனா 7 வண்ணங்களும் இந்த காட்டினோட எல்லைக்குள்ளதான் இருக்கும், அது எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடினா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மீனா சொல்லவும் யூனிகார்னு சரின்னு இவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சது. அவங்க போற வழியில திறந்த வெளியில காட்டுப்பூக்களா பூத்திருந்தது. ஐ, எவ்வளவு அழகான வண்ணத்துல எத்தனை பூக்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் கோர்த்து வச்சுக்கிட்டா தலையில எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா அப்படின்னு மீனா ஆசையா அங்க மின்னிக்கிட்டு இருந்த ஒரு பூவை நோக்கி போறா. வயலட் நிற வண்ண பூவை பொறிச்ச நேரம் அதுக்குள்ள இருந்து வயலட் நிறம் வெளியில வந்துச்சு. யூனிகார்னுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா அந்த பூவை எடுத்துக்கிட்டு மீனாவும் கண்ணனும் ஜாலியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூரத்துல ஒரு மயில் ஒன்று மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. வானம் திடீர்னு மேகமூட்டம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய போகுதுன்னு ஆயத்தமாகறதுனால மயிலும் தோகையை விரிச்சு ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுது. அது ஆட ஆட அதனோட தோகையிலிருந்து இண்டிகோ வண்ணம் டக்குன்னு கீழே குதிச்சுது. வானவிலோட 2வது நிறம். திரும்பவும் தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப நேரம் நடந்துட்டாங்க இல்லையா, காலையில இருந்து நடந்துட்டு இருந்ததுனால மீனாவுக்கும் கண்ணனுக்கும் தாகம் எடுத்தது. அப்போ அங்க ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆத்துல இருந்து தண்ணியை குடிக்கிறதுக்காக கைய உள்ள விடுறாங்க. அது உள்ள விட்ட நேரம் அந்த ஆறே நீல நிறமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து நீல நிற வண்ணம் ப்ளூ வெளியில வந்துச்சு. தாகம் தீர தண்ணியை குடிச்சிட்டு 2 பேரும் ஓய்வு எடுக்கிறாங்க. ஆனா கண்ணன் கொஞ்சம் குறும்புக்காரன், அங்கேயும் இங்கேயும் ஓடி குதிச்சுன்னு விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ ஆத்த ஒட்டி இருக்கிற ஒரு பாறை மேல சல்லுன்னு வழுக்கி விட்டுருச்சு.
வழுக்கி விட்ட நேரம் அந்த காலில் இருந்த பாசியிலிருந்து பச்சை நிற வண்ணம் திடீர்னு குதிச்சுது. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா பாசிக்குள்ள பச்சை வண்ணம் ஒளிஞ்சிருக்குன்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணை விழுந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பச்சை வண்ணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு மீனா சிரிச்சா. குழந்தைங்களா, நீங்க வந்த நேரம் நம்ம பாதி நிறங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், உதவி பண்ணுங்க, எனக்கும் வானவில பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப தூரம் நடந்ததுக்குனால சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்துல மாமரம் இருந்தது. மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க கையை நீட்டினப்போ, ஒருவேளை அப்பளையே குதிச்ச மாதிரி இதுல இருந்து மஞ்சள் வண்ணம் குதிக்குமோ அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா, கொஞ்ச நேரத்துல அடிச்ச காத்துல மாம்பழம் இவங்க மூஞ்சியில தான் விழுந்துச்சு. அதுல இருந்து நிறம் எல்லாம் வரல. சரி, கிடைச்சதுக்கு பழமாவது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு முட்டை மாம்பழங்களை சாப்பிட்டு தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த தடவை காட்டினோட நந்தவன பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்க அந்த காட்டுலயே விசேஷமான பூக்கள்லாம் பூத்திருக்குமாமா. காட்டு பூக்கள் மாதிரி இல்லாம இதுங்கெல்லாம் ரொம்பவே வாசமா இருந்துச்சு. அங்க தேனீக்களோட கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. இதுங்க தேனீக்கள் வரிசையா பறக்க பறக்க அதுங்க காலில் ஒட்டிட்டு இருந்த மகரந்தமும் சேர்ந்து பறந்துச்சு. அப்படின்னு கண்ணன் தும்முனா. அவன் தும்முன நேரம் சரியா பறந்து வந்த இன்னொரு தேனீக்களோட காலில் இருந்து மகரந்தம் பறக்கல, மகரந்தத்துக்கு பதிலா அதனோட நிறத்துல ஒட்டிக்கிட்டு இருந்த மஞ்சள் நிறம் குதிச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆயிப்போச்சு. நினைச்சு பாருங்க, காலையில இருந்து இவங்க நடந்துகிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு யூனிகார்ன் முதுகுல கண்ணனும் மீனாவும் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சூரியனும் அப்படியே அஸ்தமிக்கிற நேரம் ஜெகஜோதியா கீழ்வானத்துல மின்னிக்கிட்டு இருந்தது. ஆரஞ்சு வண்ணத்துல சூரியன் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு இவங்க அதை ரசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் சூரியன்ல இருந்து ஆரஞ்சு நிற வண்ணம் வெளியில குதிச்சு வந்தது. நினைச்சு பாருங்க, சூரியன்ல இருந்து ஆரஞ்சு நிறம் வரும்னு யாராவது கனவா கண்டிருப்பாங்க? இவங்க நடந்து போய்கிட்டு இருந்தப்போ மீனாவுக்கோ ஒரே பதட்டம். டே கண்ணா, காலையில மிளகா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். திரும்பவும் வெறுங்கையோடு போனேன்னு வச்சுக்கோயேன், எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறது உறுதி. அதனால போறப்போ மிளகா வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு கேக்குறா. நாம இன்னும் நிறங்களையே கண்டுபிடிச்சு முடிக்கல, கையில காசும் இல்ல, நீ எப்படி மிளகா வாங்குவ அப்படின்னு அவன் கேட்கவும், கண்ணா மறந்துட்டேன் அதைய அப்படின்னு அவ சொல்றா. போற வழியில அதையாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் தேடுறாங்க. அந்த நேரம் கிடைக்கவே இல்லை. சரி யூனிகார்ன், நாங்க திரும்பவும் நாளைக்கு வந்து தேடித்தரோம், இப்ப எங்கனால இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல குழந்தைங்களா, நீங்க இவ்வளவு தூரம் தேடினதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். திரும்பவும் இதே இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. காட்டினோட எல்லை வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு வருது. அந்த எல்லையை ஒட்டி இருக்கிற இடத்துல மிளகா செடி இருந்தது. ஏய் மீனா, பாரு, மிளகாய் இங்க பழுத்து தொங்குது. நீ அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியது இல்ல, காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மிளகாய பறிச்ச நேரம் அதுல இருந்து சிவப்பு நிறம் குதிச்சுட்டு வந்துச்சு. இப்போ வானவிலோட 7 நிறங்களும் இவங்க கிட்ட வந்துருச்சு. யூனிகார்னுக்கும் சந்தோஷம். பசங்களா, நீங்க 7 வண்ணங்களையும் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு யூனிகார்ன் சொல்லவும் அந்த நேரம் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மின்னல் மின்னணியும் வனதேவதை முன்னாடி வந்துச்சு. குழந்தைங்களா, நான் யூனிகார்ன்ட்ட பேசினது அது சொல்லி இருக்குமே, மனுஷங்களுக்கு வானவில்லை தேவையில்லைன்னு சொன்னேன், நீங்க எதுக்காக அந்த நிறங்களை தேடி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு அது கேக்குது. இல்ல தேவதையே, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், நீங்க, ஏன் இந்த யூனிகார்ன்னு எல்லாத்துக்குமே வண்ணங்கள்னா பிடிக்கும். வண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வானமே சோகமாயி கண்ணீர் விடுற மாதிரி தான் இருக்குது. மழை பெஞ்சா கூட சந்தோஷத்துக்கு வானவிலும் உதாரணம். எங்களுக்கு சந்தோஷமும் வேணும், வானவிலும் வேணும் அப்படின்னு கண்ணனும் மீனாவும் கோரஸா சொல்றாங்க. மனதேவதைக்கு கோவம் போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுறாங்க. யூனிகார்னும் தன்னோட 7 வண்ணங்களையும் குமிச்சு ஒளியா வானத்துல பீச்சுது. அதுக்கப்புறமா வானவிலோட 7 வண்ணங்களும் படர்ந்து அவ்வளோ அற்புதமா பல நாட்கள் கழிச்சு ஊரே வியந்து பார்க்குற அளவுக்கு பளிச்சுன்னு ஒரு வானவில். கிராமத்து ஜனங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டு வாசல்ல வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நேரத்துல இவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி கண்ணனையும் மீனாவையும் அந்த யூனிகார்ன் தன்னோட முதுகுல வச்சுக்கிட்டு
வானவில் கிட்ட போய் பறந்து காமிச்சது. இவ்ளோ கிட்டத்தால மனுஷங்கள்லயே வானவில்ல பார்த்தது நம்ம கண்ணனும் மீனாவும் தான். இந்த மாதிரி அழகான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.